அன்புடையீர், அறம் செய்ய விரும்பும் மனதிற்கு சொந்தக்கார தாய்மார்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, நமது சின்னியம்பாளைய மக்கள் வாரி கொடுப்பதிலே வள்ளல் குணம் நிறைந்தவர்கள். பல லட்சங்களை தூசி என்று எண்ணி தூக்கி கொடுத்ததினாலேயே அரசு பள்ளியில் ஐயன் வள்ளுவனுக்கு ஒரு சிலை கம்பீரமாக அமைந்துள்ளது. 8 இடங்களிலே வேலிகள் அமைத்து வீணாக கிடந்த தரிசு நிலங்களை விளை நிலங்களாக மாற்றி அமைத்துள்ளோம். மரங்களும் காய்கனி செடிகளும் பசுமை தோப்புகளாக ஆனதினாலேதான் பறவைகள், காகம், குருவி, புறா, மயில் என பல்லுயிர்களுடைய சரணாலயமாக வளர்ந்துள்ளது. 16 லட்சத்திற்கு மேல் மதிப்பீட்டில் 2 இடங்களிலே கழிப்பறை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. வறுமையினை தோளிலே சுமந்து கொண்டு அன்றாட வாழ்விற்கே திண்டாடும் ஏழை குடும்பங்களுடைய பயன்பாடு இன்று அதிமுக்கியத்துவம் பெற்றுள்ளது. சின்ன சின்ன குழந்தைகள் தன் பிஞ்சு கால்களை மடக்கி வலியினை பொறுத்து கொண்டு நாள் முழுக்க கல்வியிலே முழு கவனம் செலுத்துவது என்பது மிகச் சிரமம் என்பதாலேயே 1 முதல் 6ஆம் வகுப்பு வரை படிக்கிற குழந்தைகளுக்கான இருக்கைகள் 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வழங்கியது நம் மக்களின் அருட்கொடையால் கிடைக்க பெற்றதாகும். கல்வி, சுகாதாரம், பசுமை கிராம பணிகள் என பல தேவைகளை சுயமாக சாதித்து காட்டிய நமது ஊர் மக்கள் 90 ஆண்டுகள் சரித்திரம் படைத்த பழமையான அருள்மிகு பொன்மாரியம்மனுக்கு புதியதொரு ஆலயம் அமைக்க வேண்டும் என அறைகோவல் விடுத்த பொழுது 3 கோடி ரூபாய் முதலீட்டில் பணி நிறைந்திட வாரி கொடுத்தது வள்ளல் நெஞ்சம் கொண்ட நமது மக்கள் அல்லவா? ஆலய திருப்பணி நிற்காதா, அதில் கொஞ்சம் அரசியல் ஆதாயம் கிடைக்காதா என ஆரம்பித்த காலத்திலிருந்தே தொல்லை தடைக்கற்களாக எல்லையில்லாத இடர்களை செய்து தோல்வியால் துவண்டு போனவர்களும் கூட இறுதியிலே குற்றங்களை பொறுத்து குறை அனைத்தையும் தீர்த்து தந்தையும் தாயுமாய் கருணை கடலாயி பூவுலகை ரட்சிக்கின்ற அருள்மிகு பொன்மாரியம்முடைய பாதங்களிலே சரணடைந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. பொற்குவியலோ பணமோ கை நிறைய வைத்திருப்பவனை அறிவோ ஆற்றலோ பெரு வலிமை உள்ளவனாக ஏற்க முடியாது. இதை விளக்குகின்ற திருமுருக கிருபானந்த வாரியாருடைய சொற்களிலே ஒரு செய்தியை நான் உங்கள் முன் வைக்கின்றேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமான பரமதேவன் பூமியை படைத்த பொழுது அது நிலையாக நிற்காமல் அசைந்து அதிர்ந்தது. தான் படைத்த பூமியை அசைவற்றிருக்க இறைவன் அதன் மீது நிலையான மலைகளை பொருத்தினான். அதன் பின் பூமி அதிர்வற்றும் அசைவற்றும் நிலைத்து நின்றது. மலைகளினுடைய வலிமையை கண்டு வியந்த விண்ணகத்து தேவர்கள், மலைகளை விட வலிமையானதை நீ படைத்ததுண்டா என்று ஆண்டவனிடம் அவர்கள் அடிபணிந்து கேட்கிறார்கள். ஆம், மலைகளை உடைக்க வல்ல கடினமான இரும்பையும் படைத்திருக்கிறேன். பாறையை விட இரும்பு வலிமையானது என்கின்றார் அந்த இறைவன். இரும்பை விட வலிமையானது உன்னுடைய படைப்பில் வேறொன்றுமே இல்லையா என்று விண்ணகத்து தேவர்கள் மீண்டும் கேட்க, உண்டு உண்டு, இரும்பை உருக்குகிற நெருப்பையும் நான் படைத்திருக்கிறேன் என்கிறான் இறைவன். நெருப்பை விட வன்மையானது உன் படைப்பில் வேறு ஏதேனும் இருந்தால் சொல்லுங்கள் என்று ஆர்வத்துடன் விண்ணகத்து தேவர்கள் கேட்க, நெருப்பை அணைக்கும் நீரை படைத்திருக்கிறேன் என்று சொல்லி சிரித்தார் ஆண்டவன். நீரை விட ஆற்றல் மிக்கது அகிலத்திலே உண்டா என்று விழிகள் அகல விண்ணகத்து தேவர்கள் வியந்து கேட்ட பொழுது, காற்று நீரை கொந்தளிக்க செய்கின்ற வல்லமையுடையது என்று எல்லாம் வல்ல இறைவன் ஒரு மொழி பகர்ந்தான். அப்படியானால் பூமியில் காற்றுத்தான் பெரிய வலிமை பெற்றதா என்று அவர்கள் வினவியதும், இடது கைக்கு தெரியாமல் வலது கையால் துயருற்றுவனுக்கு தானம் அளிக்கிறானே, அந்த மனிதன் தான் என்னுடைய படைப்பில் எல்லாவற்றிலும் வலிமையுடையவன் என்றான் அருள் வடிவான் ஆண்டவன். அறம் செய்ய விரும்பி என்கிறார் ஔவையார். வளங்களும் துய்த்தலும் தேற்றாதான் பெற்ற முழங்கு முரசுடை செல்வம் தளங்கருவி வேய்முற்றி முத்துதிரும் வெற்ப அதுவல்லவன் நாய் பெற்ற தெங்கம்பளம் என்கிறது பழமொழி 400. ஒருவனுடைய செல்வம் இருந்தால் அதை அடுத்தவருக்கு வழங்க வேண்டும், தானும் அனுபவிக்க வேண்டும். இரண்டும் செய்யாமல் பெட்டியிலே வைத்து பூட்டி மகிழ்ந்தால் அந்த செல்வம் தானும் தின்னவியலாமல் பிறருக்கும் தர விரும்பாமல் நாய் உருட்டி பார்க்கிற தேங்காய்க்கு சமம் என்கிறார். இந்த சிந்தனை எத்தனை செல்வந்திடம் போய் சேர்ந்திருக்கிறது. இருப்பவன் இல்லாதவுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதானே காந்தியடியினுடைய தர்மகர்த்தா கொள்கை, தியரி ஆஃப் ட்ரஸ்டிஷிப். இதை எத்தனை காந்திய செல்வர்கள் கடைபிடிக்கிறார்கள். உலகின் முதல் பணக்காரன் பில்கேட்ஸ் ஏழை நாடுகளுக்கு 1999ஆம் ஆண்டில் மட்டும் 12,000 கோடி ரூபாயை நன்கொடை அளித்துள்ளார். எய்ட்ஸ், காசநோய், மலேரியா நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கிய அந்த தனி நபனுடைய உதவி அமெரிக்க அரசினுடைய உதவிகளை விட பல மடங்கு அதிகம். தேடிய பொருளில் ஒரு பகுதியை தானம் வழங்க சொல்லுகிறது இஸ்லாம்.
நடமாடும் மனித கோயில்களுடைய துயரடைக்க சொல்லுகிறது இந்து திருமந்திரம். இஸ்லாம் வழியில் இந்து திருமந்திரத்தை செயல்படுத்தியவர் ஒரு கிறிஸ்துவ பில்கேட்ஸ் என்பது ஆச்சரியமான செய்தி அல்லவா? அன்புடைய தானும் கொஞ்சம் தர்மம் செய்யலாமே என்று என்ன தோன்றுகின்றதா? இதோ ஒரு ஆலோசனையை உங்கள் கரங்களிலே சமர்ப்பிக்கின்றோம். பற்பல அறிவினை தந்து திறன்களை வளர்ப்பது கல்வி. சிந்தனையை தூண்டுவதும் அறநெறி ஞானம் அளவில்லாமல் வழங்குவதுமான கல்விக்கு கொஞ்சம் பயனுள்ள தர்மங்களை செய்ய வாருங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். நமது சின்னியம்பாளையத்தில் பச்சிலம் பாலகர்கள் 200க்கு மேற்பட்டவர்கள் படிக்கிற அங்கன்வாடி அரசு பள்ளிகளிலும் மற்றும் ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் காலை மதிய உணவு சமையல் கூடங்கள் உள்ளது. ஒவ்வொரு சமையல் கூடத்திற்கும் உள்ள தேவைகளை அறிந்த பொழுது நாமும் கொஞ்சம் உதவலாமே என கருதினோம். கூடவே உங்களிடத்திலும் கையேந்துகின்றோம். முடிந்தால் கீழ்கண்ட பொருள்களை எல்லாம் வாங்கி தருவதற்கு முயற்சி செய்ய வேண்டுகிறோம். இரட்டை பர்னல்களுடைய எரிவாயு அடுப்பு ஒரு 8 தேவை. குக்கர் 5 லிட்டர்லேருந்து 20 லிட்டர் வரை 8 குக்கர்கள் தேவைப்படுகிறது. சில்வர் பக்கெட் ஒரு 7, அகலமான தேக்ஷா பாத்திரம் 4, சீலிங் ஃபேன் ஒரு 3, குழந்தைகள் படுத்து உறங்குவதற்கான பாய்களும் பெட்ஷீட்டுகளும் 50 பாய்களும் பெட்ஷீட் 30, தட்டு டம்ளர்கள் ஒரு 100 வரையிலும் 500 லிட்டர் சின்டெக்ஸ்ட் டேங்கிங் கூட ஒன்று தேவைப்படுகிறது. மேற்படி சமையல் பாத்திரங்கள் மற்றும் இதர பொருள்களில் உங்களால் முடியும் என்கின்ற அளவிற்கு மன மகிழ்வோடு வாங்கி தருவீர்களேயானால் வருங்கால சந்ததியினர் என்றும் உங்களுக்கு நன்றி கடன்பட்டவர்களாவார்கள். நன்றி, வணக்கம்.